அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மூலயமா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்னா என்ன, ட்ரேடிங்கில் இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பங்குச்சந்தையில் வர்த்தகம் பண்ணும்போது ஒரு ஸ்டாக்கை வாங்கி விற்கும்போது அதை எங்கே வாங்கலாம் எங்கே விற்கலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். இந்த மெத்தட் மூலயமா நம்ம பை செல் பண்ணும்போது அதோடைய எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். சப்போர்ட் அப்படின்றது ஒரு எக்ஸாக்டான ப்ரைஸை வந்து சொல்ல முடியாது. ரெசிஸ்டன்ட் அப்படின்றது ஒரு எக்ஸாக்டான, அதாவது ஒரு லைனாக வந்து சொல்ல முடியாது. ஒரு 100 ரூபானா 100 ரூபான்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து 98 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் ரேஞ்ச், அதாவது ஒரு ஜோனை வந்து சொல்லலாம் சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ரெசிஸ்டண்ட்டுக்கும் எக்ஸாக்டாக ஒரு லைனை சொல்ல முடியாது, ஆனால் ஒரு ஜோனை வந்து சொல்லலாம். இந்த ஜோனை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். சப்போர்ட் அப்படின்றது குறைஞ்சபட்ச விலையை சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ரெசிஸ்டன்ட் அப்படின்றது அதிகபட்ச விலையை ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சார்ட்டில் அப்ளை பண்ணி இதை வச்சு எப்படி ஒரு ட்ரேடிங் முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போது இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நம்ம எந்த டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுறோமோ, நம்ம எவ்வளோ டைமில் வந்து இப்போது இன்ட்ராடே பண்ணக்கூடியவங்க ஒரு டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஸ்விங் ட்ரேட் பண்ணக்கூடியவங்க ஒரு டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை நான் இன்வெஸ்டர் அப்படின்னா அவங்க ஒரு டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி இதோடைய பவர் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு வீக்லியில் போடுறீங்க ஒரு சப்போர்ட் அப்படின்னா அதையே வந்து அவ்வளோ சீக்கிரம் பிரேக் பண்ணி கீழே போகுமானா போகாது. அதே மாதிரி ஒரு மந்த்லி ஒரு லோ போடுறீங்கன்னா அந்த ப்ரைஸை வந்து அவ்வளோ சீக்கிரம் பிரேக் பண்ணாது. ஏன்னா ஒரு மந்த்து ஃபுல்லாக குறைஞ்சபட்ச விலையாக அது இருக்கும். இந்த மாதிரி வந்து டைம் ஃப்ரேமை வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் அந்த சப்போர்ட்டை வரைகிறீங்களோ அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி டைம் ஃப்ரேமை எந்த அளவுக்கு டிக்ரீஸ் பண்ணி சின்ன சின்ன டைம் ஃப்ரேம் போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வீக்கராகவும் இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். அடுத்து இது வந்து எந்த இடத்த எது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து அப் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த சப்போர்ட் வந்து எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ வந்து ட்ரெண்டை சேஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எஸ்எம்சியில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்க. ப்ரைஸ் ஆக்ஷனில் டவு தேரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட்குள்ளே நம்ம இங்கே போக வேணாம். நம்ம இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங்காகவும் இந்த ரெசிஸ்டண்ட் வந்து வீக்காகவும் இருக்கும். அதே மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ட் வந்து ஸ்ட்ராங்காகவும் சப்போர்ட் வந்து வீக்காகவும் இருக்கும். இதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை ட்ராப் பண்ணும்போது எது வீக்காக இருக்குது எது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத வந்து நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் கான்செப்டை முதல்ல வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்காக ஒரு ப்ரைஸு இது வந்து ஒரு 100 ரூபாய் ரேஞ்சு, ஒரு லைனாக வந்து இதை வரைஞ்சிப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் ஒரு ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் வந்து கிரியேட் ஆகி மேலே போகும். அதை வந்து சப்போர்ட்டுன்னு சொல்லியும் ஒரு ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் கிரியேட் ஆகி கீழே வரும். இந்த ப்ரைஸை வந்து ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னொரு விஷயம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வார்த்தைகளும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரெசிஸ்டண்ட்டை சப்ளை ஏரியான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி
சப்போர்ட்டை டிமாண்ட் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. இது ஏன் அப்படின்னாக்கா, இப்போது நம்ம நார்மல் இடத்த யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டிமாண்ட், ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா, இங்கே பொருள் இல்லை, இங்கே வந்து ஷேர். இந்த ஒரு ஷேருடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சில் இருந்து அதிகமாக ஒரு ரேஞ்சில் வாங்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை கம்மியாகி விற்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை கம்மியாகி வாங்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை அதிகமாகும். இந்த மாதிரியான இடத்த இருக்கும்போது என்ன ஆகுனாக்கா, அது வந்து டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த 100 ரூபா ரேஞ்சை வச்சுக்குவோம். இங்கே வரும்போது ப்ரைஸ் என்ன ஆயிருக்கும் அப்படின்னாக்கா, டிமாண்ட் கிரியேட் ஆகி மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கும். மறுபடியும் இங்கே என்ன ஆயிருக்குனாக்கா, 100 ரூபாயிலேருந்து 110 ரூபா போகும்போது என்ன ஆயிருக்குனாக்கா, இங்கே ரெசிஸ்டன்ட் இருக்குது. அதாவது இங்கே விற்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்போது இதை வந்து ரெசிஸ்டன்ட், அதாவது தடைநிலைன்னு சொல்லுவாங்க. இங்கே விற்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகும் போது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து அங்கே ஒரு சப்ளை அதிகமாகி கீழே வந்திருக்கும். இதை வந்து ரெசிஸ்டன்ட்னும் சொல்லுவாங்க, சப்ளை ஏரியான்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக இது வந்து இந்த ப்ரைஸாக இருக்காது, ஒரு ஜோனாக தான் இருக்கும். இப்போ மார்க்கெட் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் வருது அப்படின்னாக்கா, இந்த ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் வருதுனாக்கா, ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்ச விலை வந்திருக்கு. மறுபடியும் அந்த குறைஞ்சபட்ச விலைக்கு வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து மேலே போயிடுவான். இந்த ஏரியாஸை தான் வந்து சப்போர்ட்டிவ் ரேஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மார்க்கெட் ஒரு ரேஞ்சில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேஞ்ச் போனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே இறங்கும். இப்போது இந்த ஏரியாஸை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேஞ்சை வந்து ரெசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. இந்த ரேஞ்சை வந்து சப்போர்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டைமில் கடைசியாக வந்த குறைஞ்சபட்ச விலையை சப்போர்ட் அப்படின்னும் அதிகபட்ச விலையை ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ட் வீக்காகவும் சப்போர்ட் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதே மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ராங்காகவும் சப்போர்ட் வீக்காகவும் இருக்கும். அப்படின்றத நல்லா மனசில் வந்து வச்சுக்கணும். அதே மாதிரி மார்க்கெட்டு வந்து எப்போவுமே வந்து அப் ட்ரெண்ட் தான் போகும், டவுன் ட்ரெண்ட் தான் போகும்னு கிடையாது. ஒரு சில சமயத்தில் மார்க்கெட் வந்து சைடுவேஸாக இந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே மூவ் ஆகும். இந்த மாதிரியான இடத்த என்ன ஆகுனாக்கா, ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏதாச்சும் ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஏற்படும் போது அதோடைய மூமெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போது ஏன் வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து இவ்வளோ முக்கியம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எல்லாருமே ட்ரேட் பண்ணக்கூடியவங்க ரீட்டைல் ட்ரேடர் தான். இந்த மாதிரியான ரீட்டைல் ட்ரேடர்கள் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, இந்த மாதிரியான சென்டர் ரேஞ்சில் போயிட்டு இங்கே போய் வாங்கிடுவோம். இங்கே போய் வாங்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான தடைநிலை, அதாவது நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம் அப்படின்னாக்கா 105 ரூபாய்க்கு வாங்கிட்டு நீ இதுக்கான நஷ்ட தடுப்பை வந்து எங்கே 99 ரூபாயில் கொண்டு போய் போட முடியுமா? இப்போ நான் இப்படி பார்க்கும்போது என்ன ஆகும், 6 ரூபா வரும். இப்போ இந்த மாதிரி வாங்கிட்டு இப்போ இதுக்கான லாபம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும், மேலே போனால் 110 ரூபா ரெசிஸ்டன்ட் இருக்குது, இங்கே 5 ரூபா தான் வரும். அப்போ 1:1 ரிஸ்க் ரிவார்டை மெயின்டைன் பண்ணி நம்ம எப்படி வந்து ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும்? ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம 10 ட்ரேடு எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அதில் வந்து நம்ம அதிகபட்ச வின்னிங் ரேட்டை வச்சுருந்தா மட்டும்தான் நம்ம லாபம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்க வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோடைய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட்டில் வந்து நம்ம பை பண்ணும்போது என்ன கிடைக்கும், 100 ரூபா ரேஞ்சில் தான் பை பண்ணுவேன். அப்போ நீ வந்து அதோடைய நஷ்ட தடுப்பை எங்கே வைப்போம், 99 ரூபா. இதோடைய ரிஸ்க் எவ்வளோ இருக்குது, கம்மியாக இருக்குது. ஆனால் ரிவார்டு எங்கே இருக்குது, 100 ரூபாயிலேருந்து 110 ரூபா போகும். அதே மாதிரி செல் பண்ணுறோம் அப்படின்னாக்கா 110 ரூபாய்க்கு செல் பண்ணி 110 ரூபா ரேஞ்சில் செல் பண்ணி 111 ரூபா ரேஞ்சில் பையை போட்டு 100 ரூபா ரேஞ்சுக்கு வரும்போது நம்ம வந்து டார்கெட்டை வந்து வைக்கலாம். இப்போ அப்படின்னும் போது இதோடைய ரிஸ்க் ரிவார்டு என்ன கிடைக்கும், எப்போவுமே அதிகமாக இருக்கும். மினிமம் 1:3, 4 அந்த 5 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம். அதுக்காக தான் வந்து இந்த சப்போர்ட்டிவ் ரேஞ்சில் வரும்போது பை பண்ணுறது, ரெசிஸ்டன்ட் ரேஞ்சில் போய் செல் பண்ணுறது. ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி தான் எல்லாருமே பண்ணுவாங்கல்ல. அப்போ ரீட்டைல் ட்ரேடர் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்த ரேஞ்சில் பை பண்ணுவாங்க, இங்கே பை பண்ணுவாங்க, இங்கே பை பண்ணுவாங்க. ஆனால் ஒரு இன்ஸ்டியூஷன் எங்கே பை பண்ணுவோம், எங்கே செல் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை கிரியேட் பண்ணுறவங்களே இன்ஸ்டியூஷன் தான். அப்படின்னும் போது அவங்க எங்கே போய் பை பண்ணுறாங்களோ, எங்கே போய் செல் பண்ணுறாங்களோ, அங்கே போய் பை செல் பண்ணும்போது நம்ம அவங்க கூடவே சேர்ந்து ட்ராவல் பண்ணி நம்மளும் வந்து லாபத்தை ஈட்டலாம். அதுக்கான ஒரு
நல்ல மெத்தட் தான். இந்த மெத்தடை யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்பவே கிளியர் கட்டாக நம்மளுடைய எங்கே பை பண்ணலாம், எங்கே செல் பண்ணலான்ற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். இதை விட்டுட்டு தேவையில்லாமல் இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்ணும்போது அதோடைய அக்யூரசி வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து சொல்ல முடியாது. இண்டிகேட்டர் வந்து இண்டிகேட் தான் பண்ணணும், கரெக்டாக வந்து சொல்ல முடியாது. இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் இதை வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை எக்ஸாம்பிளாக எடுத்து நான் இதை வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மார்க்கெட், எந்த இண்டெக்ஸு மார்க்கெட்டு, எந்த ஒரு கம்பெனி எல்லாத்துக்குமே வந்து இது வந்து அப்ளிகேபிள். இதை நீங்கள் எல்லா இடத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம ரிலையன்ஸை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். நம்ம ரிலையன்ஸை வந்து எக்ஸாம்பிளாக பார்க்குறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் இப்போது நான் வந்து ஒரு 4 ஹவர் சார்ட்டை வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். 4 ஹவர் சார்ட்டை வச்சு நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து காமிக்கிறேன். இப்போது ஏன் வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அவ்வளோ முக்கியம்? இப்போது மார்க்கெட் வந்து நீங்கள் இந்த இடத்த பார்க்குறீங்க, இங்கேருந்து இந்த இடத்த வந்து பார்க்குறீங்க. நம்ம வந்து எங்கே பார்க்குறோம்? இந்த ரேஞ்சை வந்து பார்க்குறோம். மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? இங்கே வந்து எப்போவுமே இன்னொரு விஷயம், மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா அந்த ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டாக மாறிடும். ஒரு சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா அந்த சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும். இந்த விஷயம் ரொம்ப ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம். இதை நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து போய் பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம 4 ஹவரில் இருக்கோம். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ சொன்ன மாதிரி தான், இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டண்ட் இருந்திருக்கு. இந்த ரெசிஸ்டண்ட்டே பிரேக் ஆகி மார்க்கெட் வந்து இங்கே சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. ஒரு டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு, 2 டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு. மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகிருக்கு? ட்ரெண்ட் ஆகி மார்க்கெட் வந்து இங்கேருந்து அப் ட்ரெண்டுக்கு வந்து போயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 30% பக்கம் மார்க்கெட் மேலே போயிருக்கு. மறுபடி என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சை இப்போ மாதிரி தான் இந்த ரேஞ்சை வந்து ஒரு ரெசிஸ்டண்ட், அதாவது சப்ளை ரேஞ்சாக கிரியேட் ஆகிருக்கு. நான் சொன்ன மாதிரி தான் எப்போவுமே இது வந்து எக்ஸாக்டாக இந்த மாதிரி லைனாக இருக்காது, ஒரு ஜோனாக தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த மாதிரியான ஒரு எக்ஸாக்ட் ப்ரைஸ் வரும்போது லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கேண்டிலை ஒரு ஜோனாக மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த சப்போர்ட்டுக்கும் இந்த மாதிரி வந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு ப்ரைஸாக மார்க் பண்ணாமல் இங்கே வந்து ஒரு கேண்டிலில் மார்க் பண்ணி லாஸ்ட்டாக வந்து டச் வச்ச கேண்டிலை மார்க் பண்ணி ஒரு ஜோனாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம மார்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 2020 ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். இப்போது மார்க்கெட்டு இங்கேருந்து மார்க்கெட் மேலே போனவன் ஆக்சுவலாக 1630 ரூபாயிலேருந்து மார்க்கெட்டு 2100 போனவன் மறுபடி கீழே வரும்போது எங்கே வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா 1600 ரூபாயில் வந்து மறுபடியும் என்ன பண்ணியிருக்கான்? மார்க்கெட்டே மேலே தான் போக ட்ரை பண்ணியிருக்கான். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அட்டம்ப்ட்டு மறுபடி இந்த ஜோனுக்கு 2 டைமு, மறுபடி 3 டைமு. இந்த மாதிரி மார்க்கெட் அங்கே பார்த்தீங்க கரெக்டாக தெரியும். எத்தனை டைம் மார்க்கெட் அங்கே வந்தாலும் தெரியுதுங்களா? எத்தனை டைம் மார்க்கெட் அங்கே வந்திருக்கான், இங்கே வரும் இந்த ஜோனுக்கு வரும்போதெல்லாம் பை ஆகி மேலே போயிருக்கான். தெரியுதுங்களா? இதுதான் இதுதான் வந்து சப்போர்ட். இந்த ரீசனில் இப்போ நீ மார்க்கெட்டில் இங்கே போய் பை பண்ணியிருந்தா அப்படின்னா என்ன பண்ணியிருப்போம்? ஸ்டாப் லாஸை இங்கே வைக்க வேண்டியது வரும். இப்போ இங்கே போய் பை பண்ணுற அப்படின்னாக்கா ஸ்டாப் லாஸை எங்கே வைக்கணும்? இங்கே வைக்கணும். இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு பதில் இப்போது இங்கே தெரியுதுங்களா? இப்போது இன்னொரு விஷயம், இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டண்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டா இவன் வந்து சப்போர்ட்டு, லாஸ்ட்டாக வந்தால் லோ. மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரில் இதை நம்ம பார்த்துக்கலாம். ஸ்ட்ரக்சர் வீடியோ அடுத்து வந்து நான் போடுறேன், அப்போ வந்து இதை பார்த்துக்கலாம். இப்போ இந்த விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சப்போர்ட்டிவில் வந்தால் மார்க்கெட் எப்போல்லாம் அந்த சப்போர்ட்டிவ் ரேஞ்சுக்கு வரானோ அப்போல்லாம் பையாக இருக்கான். இங்கே இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் எப்போவுமே வந்து சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே இது அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கீழேருந்து மேலேயே போயிட்டுருக்கும்போது இந்த அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆகியிருக்கான், ஆனாலும் கூட அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ட் வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ரெசிஸ்டன்ட் ஒரு ஸ்டேஜில்
என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிரேக் ஆகிருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்போவுமே ஒரு ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆனால் அவன் என்னவா வேலை பார்ப்பான், சப்போர்ட்டாக வேலை பார்ப்பான். இங்கேருந்து ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆகி மார்க்கெட் மேலே போய் மறுபடியும் எங்கே சப்போர்ட் எடுத்திருக்கான், இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மார்க்கெட் எங்கே போயிருக்கான், மேலே தான் போயிருக்கான். அப்படி மேலே போயிருக்கான். ஸோ இப்போ இந்த ரேஞ்சு அதிகபட்ச விலையாக இருந்து மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. இப்போ நான் இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஆனதால் அகைன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்போல்லாம் இந்த ஜோனுக்கு வரானோ, இந்த ஜோனுக்கு எப்போல்லாம் வரானோ அங்கேருந்து பை, இந்த ஜோனுக்கு வரானா மார்க்கெட் மேலே பை, இந்த ஜோனுக்கு வரானா மார்க்கெட் மேலே பை, வரானா மேலே பை. அங்கேருந்து கீழே வந்தாலும் அடுத்த சப்போர்ட் இங்கே இருக்கிறதால, இந்த ரேஞ்சில் இருக்கிறதால இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பேட்டர்ன் இந்த மாதிரி வரும். நம்ம இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை இங்கே பை பண்ணி இதோடைய ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ப்ரீவியஸ் ஹைக்கு வெயிட் பண்ணோம் அப்படின்னாக்கா டார்கெட்டு அதே மாதிரி இந்த ரேஞ்சில் வரும்போது எங்கே நம்மளுக்கு க்ரீன் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அங்கே நம்ம என்ட்ரி எடுப்போம். இங்கே போய் க்ரீன் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது, இந்த லோவில் ஸ்டாப் லாஸு அகைன் டார்கெட்டு. இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இதில் மட்டும் கிடையாது, நம்ம ஆப்ஷன் சார்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ரெசிஸ்டன்ட் போனால், இந்த ஜோனு கிட்டே போனால், இந்த வாட்டி மேலே பிரேக் பண்ணாலும் மறுபடியும் இங்கே ரெட் கேண்டில் ஸ்டெல்லர் ஸ்ட்ராங்காக இருந்ததால் மறுபடியும் கீழே வந்தோம் எங்கே சப்போர்ட் எடுத்துருக்கான், சேம் அந்த ரேஞ்சில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கான். அந்த விஷயம் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் கீழே வந்தால் சப்போர்ட் எடுக்கிறான், மேலே போனால் ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இதே இந்த ரேஞ்சை இப்போது இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டிவ் எப்போ இந்த பிரேக் ஆகி கீழே வந்ததால் இந்த சப்போர்ட் இங்கே எடுத்துக்கிச்சு. இந்த சப்போர்ட்டுக்கு மறுபடியும் மார்க்கெட் வரும்போது என்ன பண்ணுறான், மேலே தான் போகிறான். சேம் மெத்தடு இங்கே மார்க்கெட் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம எப்போல்லாம் சப்போர்ட்டுக்கு வருதோ எப்போவுமே எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மார்க்கெட்டு சப்போர்ட்டுக்கு வந்த உடனே இந்த மாதிரி வந்துச்சுங்களா, இந்த இடம் சப்போர்ட்டிவ் வந்த உடனே இந்த ஒரு ஆமர் கேண்டில் பார்ப்பாங்க. இந்த ஆமர் கேண்டிலை பார்த்த உடனே இந்த ஆமர் கேண்டில் ட்ரேட் எடுத்துருவாங்க. நான் சொல்லக்கூடிய ட்ரிக் என்னன்னாக்கா, மார்க்கெட்டில் இந்த டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸில் போனீங்கன்னா கூட சரிங்களா, இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் ரீஜனில் ஒரு பையர் வராங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துக்க, பையர் வந்துட்டாங்க, இந்த பை பண்ணி இங்கே பை பண்ணவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பை பண்ணி இந்த ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுருப்பாங்க. இந்த ஸ்டாப் லாஸ் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அகைன் அதுக்கப்புறம் போய் பை பண்ணுங்கள். இப்போது இந்த ஸ்ட்ரக்சர் இங்கே வந்திருக்கான், இந்த ஐயை கிரியேட் பண்ணி உடச்சிருக்கான், இந்த ஐயை உடச்சிட்டு மார்க்கெட் மேலே போனோம், மேலே போய் கீழே இறங்கும்போது பை பண்ணுங்கள். எப்போ இல்லை, ஏன்னா மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறானா, அந்த அளவுக்கு பையர் இருக்காங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு அப்புறமா பை பண்ணுங்கள். அந்த மாதிரி பை பண்ணும்போது உங்களுடைய அக்யூரசி நல்லாவே இருக்கும். இதுதான் இந்த ட்ரேடிங் கான்செப்ட், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். இது பார்த்தீங்கன்னா ஒரு நின்றுட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்டில், இப்போது மார்க்கெட் இந்த இடம் ஒரு சைடுவேஸில் இருக்குது. மார்க்கெட்டில் நான் பொறுமையாக ட்ரேட் பண்ணுவேன், பொறுமையாக நான் வெயிட் பண்ணி பொறுமையாக நான் ட்ரேட் எடுப்பேன். அதாவது மார்க்கெட் ஸ்டே ஒரு பஸ்ஸில் ஏறுறோம் அப்படின்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டில் பை பண்ணுறது செல் பண்ணுறது நின்றுட்டு இருக்கக்கூடிய பஸ்ஸில் ஏறுற மாதிரி. இப்போது ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் நம்ம பஸ் ஏறுறோம் அப்படின்ற மாதிரி இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டில் பை செல் பண்ணுறது. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, எல்லாருமே இந்த சப்போர்ட்லேயே பார்த்துட்டு எக்ஸாக்டாக எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எடுக்க முடியாது. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, மார்க்கெட்டில் இடையில இப்போ இந்த மாதிரியான இடத்த போய் ட்ரேட் எடுப்பாங்க. இந்த மாதிரியான இடத்த நம்ம பாட்டு எங்கே வேணாலும் போய் எடுக்க முடியாது. இந்த மெத்தடை ஓடிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் எப்படி நம்ம பை பண்ணலாம், எந்த இடத்த பை பண்ணலாம் அப்படின்றத இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஹரிசாண்டல் சிஸ்டம் இந்த ஓடிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் எங்கே பை பண்ணலாம் அப்படின்றத நம்ம ட்ரெண்ட் லைன் சிஸ்டம் மூலயமா, ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் சிஸ்டம் மூலயமா வர இருக்க வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ நல்லா இருந்தால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.